என்னோட சின்ன பதிவு. ஆளும் கட்சி நம்ம ஆள்றதுக்காக தான் கொடுத்தோம் 5 வருஷம். அவங்க இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பார்த்துட்டோம். யாருக்கும் எதுவும் பெருசாக செஞ்சதாக தெரியல. நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன்னு சொல்லி பேசிக்கலாம். 200 ரூபாய்க்கு பேச சொன்னால் 1000 2000த்துக்கு பேசுகிறீங்க. நீங்கள் உடனே கேட்கலாம், உனக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு. நம்மளுக்கு யாரும் 1 ரூபா கொடுக்கல. வாங்குகிற கேரக்டரும் நம்ம கிடையாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒருத்தவங்க கிட்ட ஆட்சியை மாற்றி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது? 5 வருஷம்தான் கொடுக்க போகிறோம். நம்ம ஒன்றும் 20 வருஷம் 30 வருஷம் ஆட்சியை கொடுக்கல. 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சியை மாற்றி கொடுக்கலாம். அவங்கக்கிட்டேயும் மாற்றத்தை எதிர்பார்க்கணும்ல. வர்றதுக்கு முன்னாடி அவர் இப்படி கூத்தாடி. இப்போ ஆள்றவங்களும் கூத்தாடி தான், முன்னாடி ஆண்டவங்களும் கூத்தாடி தான். சரிங்களா? அதனால் அவங்க தனிப்பட்ட விஷயத்த பேசுறதுக்கு இங்கே யாருக்குமே உரிமை கிடையாது. அவங்க அப்பாவை பார்க்கணும், பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும். அவருக்கு நீங்கள் சொல்லாதீங்க. எல்லார் குடும்பத்துலேயுமே எல்லா பிரச்சனையுமே இருக்குது. பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லார் வீட்டுக்கும் பிரச்சனை இருக்குது. வீடுன்னு இருந்தால் வாசப்படின்னு ஒன்று இருக்கும். அதனால் நாட்டுக்கு என்ன செய்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா? 3 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி வச்சுருக்கவங்களாம் நாட்டை ஆளலாம். சரிங்களா? இவர் ஆளக்கூடாது. எங்களுக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அங்கே இங்கே போன்றீங்க. அவ்வளோ கேவலமாக போயிட்டோமா தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம்? காட்டுற இடத்துலலாம் போகிறதுக்கு என்ன பேச்சு இதெல்லாம்? அறிவு கெட்டத்தனமாக பேசக்கூடாது. வாய் இருக்குன்னு சொல்லி யாரை வேணாலும் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பேசலான்னுட்டு கேட்குறவங்க நாங்களாம் முட்டாள் கிடையாது. 200 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 1000 2000த்துக்கு நடிக்கிறது. எனக்கெலாம் நீங்கள் உடனே கேட்கலாம், நீ உனக்கு என்ன கொடுத்தாங்கன்ட்டு. என் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன இருக்குன்னுட்டு. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? ஆட்சி அவருக்கு தான். 26 அவருக்கு தான். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். பண்ண முடியலையா தயவு செஞ்சு கம்முன்னு இருந்துருங்க. ஒரே குட்டையில் ஊரில் மட்டையாட்டம் அதுலேயே இருங்க. யாரும் உங்களை வேணான்னு சொல்லலை. அதுக்காக நாங்கள் சாக்கடையை போய் க்ளீன் பண்ணிகிட்ருக்க முடியாது. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். சரியா? இதை பார்க்குறவங்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு யாரும் அசிங்கமாக கமெண்ட் பண்ணாதீங்க. உங்கள் அசிங்கமாக கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் கமெண்ட்டை பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் போய் ரிப்ளை கொடுத்துட்ருக்க முடியாது. இது வரைக்கும் எனக்கு எந்த அசிங்கமான இதுவுமே வரல. ஏன்னா நான் அந்த மாதிரி கிடையாது.